ப்ரோ இப்போ நான் லாங் ட்ரிப் என்னோட காரில் போகிறேன். முதல்ல நான் என்னென்ன விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு செக் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. பார்க்குற உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு காரில் லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா முதல்ல செக் பண்ணக்கூடியது இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணணும். ஸோ இன்ஜின் ஆயில் லெவல் வந்து எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது, எவ்வளோ திக்னஸ் குவான்டிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ குவாலிட்டியில் ஆயில் இருக்குது, ஆயில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிடுறோம். ஸோ செகண்ட் திங் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட், அதாவது ரேடியேட்டர் கூலண்ட் வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரேடியேட்டர் கூலண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதுதான் ரிசர்வாயர் டேங்க்கு. இது ரேடியேட்டரில் வரக்கூடிய கேப்பு. எக்காரணத்தை கொண்டு வெஹிக்கிள் ஹீட்டாக இருக்குங்கிறப்போ இந்த கேப்பை மட்டும் திறந்துடக்கூடாது. இந்த டேங்கை ஓப்பன் பண்ணி இதில் லெவல்ஸ் ஒரு மேக்ஸிமம் மினிமம் லெவல் இருக்கும். அந்த லெவலில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் வந்து இந்த வண்டியில் இங்கே வரும். இந்த இடத்துல வந்து அதே மாதிரி தான் மினிமம் மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இதில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரியோட நெகட்டிவ் பாசிட்டிவ் வயர்ஸ் எல்லாமே டைட்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வைப்பரில் வந்து வாட்டர் லிக்விட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ பேசிக்கான ஒரு ரெகுலராக நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போயுமே ரெகுலராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரிலாம் செக் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டிஃபெக்டிவ் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருந்துச்சுனாலும் அது டாப் அப் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டாப் அப் தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாத வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணும்போது ஒவ்வொருலையும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால தான் நாங்கள் எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கார் எடுத்திங்கன்னா குவாலிட்டியான மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாங் டிரைவ் போனாலும் சரி, லோக்கல் டிரைவ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. வெஹிக்கிள் வந்து தாராளமாக நல்ல குவாலிட்டியாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இது போல் ஆட்டோமொபைலோட இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மை கார் பை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.